அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கை முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு சக்தி டிவி குளோபலூடாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கிறோம். நான் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். டலஸ் மற்றும் பந்துலவிற்கு பதிலாக லக்ஷ்மண் யாபா மற்றும் காமினி திலகசிறி ஆகியோருக்கு அமைப்பாளர் பதவி. පුරුත නැදුම් තේක්ක කොස් අන්න ඒ වගේ හොඳ ගස් තියෙන්න ඕන. දැන් ඒව කපලා ලන්සි පැපොල් දානවා. මේගොල්ලෝ සේරම පටන් ගත්තේ பூதாண்டியாගේ නාගනැගතෙන් වැවට බැස්සෝ. වැවේ ඉන්න මානු ටික සේරම නාගලෝකට යනවා. சர்வதேச வர்த்தக அமைச்சு அமெரிக்க நிறுவனம் ஒன்றுடன் சர்ச்சைக்குரிய உடன்படிக்கை. கடும் நிபந்தனைக்கு மத்தியில் நாமல் ராஜபக்சவிற்கு பிணை. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய அமைப்பாளர்கள் இருவர் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடமிருந்து நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாத்தறை மாவட்ட தலைவராக ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாபா அபிவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னர் இந்த பதவியை வகித்த பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழக பெரும ராஜினாமா செய்ததை அடுத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் லக்ஷ்மண் யாபா அபிவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஹோமாகம தொகுதி அமைப்பாளராக மேல்மாகாண சபையின் அமைச்சர் காமினி திலகசிறி நியமிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன பதவி விலகுவதாக நேற்று அறிவித்ததன் பின்னர் காமினி திலகசிறி நியமிக்கப்பட்டுள்ளார். காமினி திலகசிறி இன்று அமைப்பாளர் பதவியை ஏற்றுக்கொள்ள முன்னர் ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டார். එන්න කියලා තියෙනවා. ඉතින් මොකද්ද කියන එක දන්නේ නැහැ තාම. ඒකද කියලා දන්නේ නැහැ. කියන්න බෑ ඉතින් ඒක. එන්න කියලා තියෙනවා. මොකටද වෙනද முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று அகில இலங்கை சமுர்தி அபிவிருத்தி மற்றும் விவசாய ஆராய்ச்சி அதிகாரிகள் சங்கத்தின் சம்மேளனத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். கட்சி அமைப்பது தொடர்பில் பண்டாரநாயக்கவின் காலத்தில் அச்சுறுத்தல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? கட்சியிலிருந்து பிரிந்து சென்றால் நான் பார்த்துக் கொள்வேன் என்று கூற முடியுமா? டிஎஸ் அவ்வாறு கூறினால் எவ்வாறு இருந்திருக்கும்? கட்சி உருவாகுமா? கட்சி உருவாகும். கட்சி உருவாகுவதை எவராலும் நிறுத்த முடியாது. அதற்காக நான் கட்சியை உருவாக்குவதாக கூறவில்லை. தீர்மானம் எடுப்பதற்கு நாட்டில் உரிமை இருக்க வேண்டும். யாரையும் அச்சுறுத்தி பயமுறுத்தி செயற்பட முடியாது. சிறந்த முறையில் பேசினால் அது வேறு விடயம். அமைப்பாளர் பதவி மாற்றங்கள் குறித்து இன்று தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. කැලෑවකට තියෙන්න ඕන බුරුත නැදුම්. காடுகளில் பயன் தரும் மரங்கள் இருக்க வேண்டும். அவற்றை அழித்துவிட்டு காட்டுப்பப்பாசி மரங்களை நடுகின்றனர். அதில் பயன் உள்ளதா? அவற்றில் பூக்கள் பூக்கும், ஆனால் கனி தராது. அதைத்தான் இந்த அமைப்பாளர்களை அகற்றியமை தொடர்பில் நாம் கூற வேண்டியுள்ளது. නැදුම් ගස් කපනකොට කවුරුවත් කැමති වෙයි. අන්න ඒ වගේ තමයි මේ සංවිධායක අස්කරීම ගැන කියන්න තියෙන්නේ. 2009 புதிய அமைப்பாளர்கள் 17 பேர் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வந்தவர்கள். அதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 17 பேர் அகற்றப்பட்டனர். அதில் நானும் ஒருவன். அதன் வேதனையை நாம் அனுபவித்தோம். எந்த விதத்தில் பதவிகள் பறிக்கப்பட்டிருந்தாலும் நாம் கட்சியுடன் இருந்தோம். அப்படியாயின் ஏன் இவர்களால் முடியாது? ஊழல்களுக்கு கொலைகள் தொடர்பில் எல்லாம் குற்றஞ்சாட்டப்பட்டோர், மக்கள் ஆதரவற்றோரை அமைப்பாளர்களாக நியமிப்பதானது இந்த கட்சியின் வெற்றிக்காக அல்ல என்பது மிக தெளிவாகின்றது. இது ஐக்கிய தேசிய கட்சி அடுத்த தேர்தலில் வெற்றி பெற செய்திட மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தமே என தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியினரை இணைத்துக் கொண்டு அமைப்பாளர் பதவிகளை வழங்கி அமைச்சு பதவிகளை வழங்கும் போது அமைப்பாளர் பதவிகள் பறிபோன எமது சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு இன்று நீதி நிலை நாட்டப்பட்டுள்ளது. பறிபோனவை மீள வழங்கப்பட்டுள்ளன. மஹிந்த ராஜபக்சவும் இந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினரும் அரசை கவிழ்க்கவே பாத யாத்திரை சென்றனர். ஆனால் அவர்கள் ஆரம்பித்த நேரம் சரியில்லை போன்று தெரிகின்றது. இந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கும் போதே கீதாவின் மூளை சிக்கலானது. லட்சங்களையும் கோடிகளையும் மாற்றிக்கொண்டார். நன்றாக இருந்த பவித்ரா தேவி மாயமானார். இறுதியில் அமைப்பாளர் பதவியையும் இழந்தார். வந்துள்ள இடைநடுவே அமைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்தார். அதனால்தான் நேரம் சரியில்லை என்று கூறினேன்.
வடமாகாண முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. வடமாகாண ஆளுநர் ரெஜினால் குரே தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் மத்திய வங்கியின் ஆளுநர் இந்திரஜித் குமார் சுவாமி, அமைச்சர்களான மஹிந்த அமரவீர, டி.எம். சுவாமிநாதன், யாழ் இந்திய துணை தூதுவர் ஏ. நடராஜா, பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவே சேனாதி ராஜா, இ. சரவணபவன், எஸ். சிவமோகன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். போரினாலே அழிந்து போன எங்களுடைய தேசத்தை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்புவதில் ஒரு நல்ல ஆரம்பம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய வேண்டும். அதை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். சென்ற பொதுத் தேர்தலிலே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு எங்களுடைய மக்கள் அதற்கான அங்கீகாரத்தை தந்திருக்கின்றார்கள். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த முதலீட்டாளர்களை வரவேற்று எங்களுடைய அழிந்து போன தேசத்தையும் சிதைந்தே போயிருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய எதிர்காலத்தையும் ஓரினாலே தங்களுடைய தலைவனை இழந்தவர்களாக இருக்கின்ற 90,000 பெண்கள், அதைவிட பல்லாயிரக்கணக்கில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட போராளிகள், 30 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட போரினாலே வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு முதலீடுகள் கிடைக்கவில்லை. இருந்த முதலீடுகளும் தொழில்துறைகளும் அளிக்கப்பட்டுவிட்டன. சென்ற வருடம் கூட தமிழகத்திலிருந்து 100 முதலீட்டாளர்கள் இந்த வடமாகாணத்திற்கு வந்து சென்றார்கள். வடக்கு மாகாணம் போரினால் பாதிக்கப்பட்ட மாகாணம். இங்கே வாழும் மக்கள் நமது உறவுகள், நமது இரத்தங்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நாமும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அவர்கள் இங்கு வந்து முதலீடு செய்து அவர்கள் பயனடைய வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோள் அல்ல. இன்று கூட நமது ஆளுநர் அவர்கள் கொடுத்த பட்டியலில் அலுமினியம் தொழிற்சாலை, அது இன்னும் இட் ஹாஸ் டு பி ரீஆக்டிவேட்டட் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அது ஏற்கனவே ரீஆக்டிவேட் செய்யப்பட்டது என்பதை நான் இந்த வேளையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த முதல் நாளே அவர் ஒரு 50 பெண்மணிகளுக்கு வேலை வாய்ப்பு உடனே கொடுக்க முடிந்தது. மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி 100 நாட்கள் வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சில நாட்களில் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ள சில திட்டங்கள் தொடர்பிலான பார்வை அடுத்து. அந்த தகவல்களை தொடரும் எமது செய்திகளில் எதிர்பாருங்கள். புனரமைக்கப்பட்ட பத்தனை கிரேக்லி கரப்பாந்தட மைதானம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான், தலைவர் முத்துசிவலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு முக்கியமா இருக்கிறது சம்பள உயர்வு பிரச்சனை. 10 நாளைக்கு முதல்ல கம்பெனிகள்கிட்ட பேசணும், தொழில் அமைச்சரை வச்சு பேசணும். பேசி காங்கிரஸ்ல ஒரு கணக்கு கொடுத்திருக்கோம், என்ன மாதிரி சம்பள உயர்வு நம்மளுக்கு வேணும்னு. அவங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்திருந்தோம். அநேகமா இந்த செவ்வாய்க்கிழமைக்கு மேல திருப்பி சந்திச்சு அந்த சம்பள உயர்வு எப்படி கூடிய சீக்கிரம் முடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதே நேரம் இங்க வர முதல்ல எனக்கு பதிலில இருந்து பேசினாங்க, இந்த மாதிரி இந்த 2,500 ரூபாய் எங்களுக்கு 1,000 ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. அப்ப நான் சொன்னேன், காங்கிரஸ் பொறுத்தளவு சம்பள உயர்வு வாங்கி கொடுக்கிறது தான் காங்கிரஸ் நோக்கம். இந்த இடைக்கால இது யாரு வாங்கி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும் என்ன ஆச்சுங்க பாக்கி காசுக்குன்னு. அதே நேரம் சில பேர் சொன்னாங்க காங்கிரஸ் என்ன வீடு கட்டினாங்களா என்ன எதுனாங்க. 4,000 வீடு இந்திய அரசாங்கத்தில் பேசி கொண்டாந்ததே காங்கிரஸ் தான். அரசாங்கம் மாறதுனால இப்ப அவங்க செய்யறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 50-60 பேர் மாகாண சபை, பிரதேச சபை அப்படி வந்தாங்க. 100கணக்கானவர்கள் இன்னைக்கு அரசியல்வாதிகள் இருக்காங்க. எனவே நம்மள அன்னைக்கு நீங்க சாதாரண அழைக்கல, நல்ல நல்ல பேரெல்லாம் வச்சிருந்தாங்க. தோணின்னு சொன்னாங்க, முட்டான்னு சொன்னாங்க, தோட்டக்காட்டான்னு சொன்னாங்க. இப்ப சில பேர் திட்டம் போட்டு தோட்டங்களை மூட பாக்குறாங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்துல பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. எனவே தயவு செய்து கட்டுப்பாடா இருங்க, ஒற்றுமையா இருங்க. எல்லா அபிவிருத்தியும் நமக்கு வந்து சேரும். வீடு கட்டுறது 1 நாள் 2 நாள் இல்ல, நாம கட்டின காலத்துல 34,000 வீடு கட்டி கொடுத்திருக்கோம். ஒரு வீடு 2 வீடு இல்ல. ஆனா இன்னைக்கு பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரயம் அப்படியே இருக்கு, எங்க கட்டினா வீடுன்னு. கல்லு மட்டும் தான் நாட்டிருக்கு, நீ இங்கடி கட்டிருக்க வீடு, கல்லு தான் நாட்டிக்கிட்டு போற. நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி வேணுங்கிற நிதி ஒதுக்கீடு செய்து கொடுக்கின்றார். ஆனால் இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் எப்ப தொன்றமான விழுத்தலாங்கிறதுல தான் ரொம்ப முன்மரமா இருக்கிறாங்க. ஏனைய மாவட்டங்கள் எவ்வாறான அபிவிருத்தி செய்ய நடக்குது,
அங்க இருக்க மக்களுக்கு என்னென்ன கிடைக்குது அதை இந்த அரசாங்கத்தில் பேசி கொண்டு கொடுக்கிறதுக்கான வக்கு இன்னைக்குள்ள அரசியல்வாதிகளுக்கு இல்ல. இந்த நாட்டின் ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேலையும் தொண்டமான் ஐயா மேலையும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அதை நாங்க எதிர்வர்ற காலங்களில் அந்த நம்பிக்கையின் ஊடாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை மலையகத்துக்கு கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறோம். கடந்த 2008 மற்றும் 2009 ஆண்டு கால பகுதிகளில் அம்பாறையில் இடம்பெற்ற கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கமைய சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பாறை பிராந்தியத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட முதலாவது சந்தேக நபரை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அக்கரைப்பற்று நீதவான் நேற்று மாலை உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஏனைய 3 சந்தேக நபர்களும் 24 மணித்தியால தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களை நாளைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விரிவான விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தப்பட்டவர்கள் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். அம்பாறை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி 100 நாட்கள் வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சில நாட்களில் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ள சில திட்டங்கள் தொடர்பிலான பார்வை அடுத்து. மாத்தறை மாலிம்படு கத்துவ கிராமத்தின் 190 ஏக்கர் விளைநிலத்துக்கு நீர்ப்பாய்ச்சிய சீன ககபென கால்வாயின் புனரமைப்பு பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. இந்த திட்டம் நாளை மக்கள் பாவனைக்கென கையளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளைகளின் தேவையை உணர்ந்து அதற்கு செவி தாழ்த்தி முன்னெடுக்கப்படும் மதவாச்சி இசின் பேசுகல சிறுவர் வளர்ச்சி மையத்தின் மாணவர்களுக்கான சுகாதார தேவைகளை பெற்றுக் கொடுக்கும் செயற்றிட்டமை இது. கெபதிகொல்லாவ கோனஹந்தினாவ மக்களுக்கு மக்கள் சக்தி 100 நாள் வேலை திட்டத்தினூடாக இன்னும் சில தினங்களில் சுத்தமான குடிநீர் வழங்கப்பட உள்ளது. மாத்தறை வெலிகம பொரால கிராம மக்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் குடிநீரை பெற்றுக் கொடுக்கும் எமது எண்ணக்கருவும் செயலுறு பெற்று இறுதி வடிவம் பெற எஞ்சியிருப்பது இன்னும் சில நாட்களே. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாள் வேலை திட்டத்தினூடாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் டெகல் 6 பல்நோக்கு கட்டிடத்தின் நிர்மாண பணிகள் இடம்பெறும் விதமே இது. வெலிகந்த சிங்கப்பூர மக்கள் மற்றும் சிறுவர் வளர்ச்சி மையத்தின் மாணவர்களுக்கான 2 குடிநீர் திட்டங்கள் இம்முறை எமது மக்கள் சக்தி திட்டத்தினூடாக செயலுறு பெறுகின்றன. மாணவர்களின் இதயங்களில் குடிக்கொண்டிருந்த பீதிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவாறு பொலனறுவை அத்தனக்கடவல மகசின் வித்தியாலயத்தில் சிதைந்து போன கட்டிடத்தின் புனர்நிர்மாண பணிகளும் விரைவாக இடம்பெறுகின்றன. சிறுநீரக நோய் வியாபித்துள்ள ஹம்பிகமுவ காகுருல்லன் பெலச மக்களும் இன்னும் ஓரிரு நாட்களில் சுத்தமான குடிநீரை பெறுவது உறுதி. பெரும்பாலானோர் சிறுநீரக நோய்க்குள்ளான நிலையில் அவதியுறும் தனபல்வில கிவிலகம மக்களின் வாழ்வியலுக்கு புதியதோர் எதிர்பார்ப்பை வழங்க நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்னும் சில நாட்களில் அவர்களுக்கான சுத்தமான குடிநீர் திட்டத்தை பாவனைக்கென கையளிக்க தயார். ஹம்பிகமுவ மீனவர் கிராமம், கிளிநொச்சி செருக்கன் கிராமம் உள்ளிட்ட பெரிய பரந்தன் அரசினர் கலவன் பாடசாலை ஆகியவற்றுக்கு நீரை பெற்றுக் கொடுக்கும் செயற்றிட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. மக்களுடன் கரம் கோர்த்து முன்னெடுக்கப்படும் மக்கள் சக்தி வேலை திட்டத்தில் இதுவரை 5 திட்டங்கள் திறந்து வைக்கப்பட்டு அதன் பயனை அவர்கள் அனுபவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அளவாக்கலை ஹொலிரோட் தோட்ட தொழிலாளர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தொழில் புரியும் தமக்கு எந்தவித பாதுகாப்பும் வழங்கப்படுவதில்லை என ஹொலிரோட் தோட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். ஆள்கள் வேலை செய்ய முடியாத நிலையில நாங்க இருக்கிறோம். ஆனா நிர்வாகம் எங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் இதுக்காக எடுக்கல. இன்றைக்கு காலையில 7 மணில இருந்து நாங்க இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கோம். எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்காம இருந்தா நாங்க தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துறதுக்காக தீர்மானிச்சிருக்கிறோம். வேலை செய்யவே இயலாது. சரியான அட்டை கொலவி வேற கொட்டுது. இந்த ஆளுகளுக்கு வேலை செய்ய முடியாம இருக்க மாட்டேங்குது. இன்னொன்னு எங்களுக்கு 18 கிலோ நாங்க கட்டாயம் எடுத்துதான் ஆகணும். எடுக்காட்டி இந்த பாருங்க எங்களுக்கு அரைப்பேரு. ஏன்னா தோட்டத்துல 18 கிலோ எடுக்காட்டி கட்டாயம் எங்களுக்கு அரைப்பேரு தான் போடுறாங்க. ஆனா அந்த அளவு கொழுந்து எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு காலையில நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஏறுது தோட்ட தூரமா யாரும் மக்களுக்காக எந்த பிரச்சனையும் கதைக்கவே இல்லை. 5ஆம் கோரிக்கையை முன்வைத்து கிளிநொச்சியில் இன்று கவன ஈர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.
கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி உமையாள்புரம் அம்மன் கோவில் வளாகத்தில் காலை 8 மணி அளவில் இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டது. உமையாள்புரம் பகுதியில் ஆரம்பமான பேரணி கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள ஐநா செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. அதனையடுத்து கிளிநொச்சியில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான அலுவலகத்தில் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், போர்க்குற்றம் தொடர்பில் சர்வதேச விசாரணை வேண்டும் மற்றும் ராணுவம் வசமுள்ள காணிகளை விடுவித்தல் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கவனஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகள், கிராம மட்ட அமைப்புகள், காணாமல் போனவர்களின் உறவுகள் மற்றும் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். எமது தாய்மார், மனைவிமார் தமது பிள்ளைகளை, தமது கணவரை திருவிழாவில் துளைக்கவில்லை. அவர்கள் காணாமல் போவதற்கு அவர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டார்கள். ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகள் எங்கே என்று இந்த சர்வதேசம் பதில் கூற வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். நியாயம் கிடைக்க வேண்டும். இதுதான் எமது மக்களின் கோரிக்கை. சர்வதேசமே இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக தலையீடு செய்து இந்த தமிழர்களுக்கு ஒரு நீதியை வழங்கி நீதியை நிலைநாட்ட வேண்டும். சர்வதேச ரீதியாக இந்த பாதிக்கப்பட்ட உறவுகள் அனைத்திற்கும் ஒரு சரியான நீதி வழங்க வேண்டும் என்று இந்த அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிக கிளையின் மீது நான் அவர்கள் சார்பாக ஒரு கோரிக்கையை விடுகின்றேன். தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தலைவர்களுடைய நிலைப்பாடும் இந்த மக்களுடைய இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற நிலைப்பாடும் நேரெதிரானதாக இருக்கிறது. இப்ப கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்கள் சென்று ஆணையாளரை சந்தித்து இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை சரியானது, அவர்கள் அதனை நடைமுறைப்படுத்துகிற வேகம் போதாது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். உள்ளக விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் இங்கே மக்கள் சொல்லுகிறார்கள் உள்ள விசாரணையில் நம்பிக்கை இல்லை, சர்வதேச விசாரணை வேண்டும் என்று. இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகம் கண்டுரைப்பு என்ற அந்த மக்கள் இன்று இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அலுவலகம் அமைப்பதற்கான சட்டம் மூலம் கடந்த வாரம் உருவாக்கப்பட்ட பொழுது கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்று சொல்லியிருக்கிறார்கள். முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் எல்லோரும் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இந்த 3 மாதத்திற்குள் நாங்கள் அதனை செய்ய தவறினால் இன்னும் 30-40 ஆண்டுகளுக்கு பின்னால் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்க வேண்டிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை ஏற்படும் என்பதை எல்லோரும் சரியாக விளங்கிக் கொண்டு செயல்படுவதற்கு முன்வர வேண்டும். மேலும் அத்துமீறிய குடியேற்றத்தை தடுக்குமாறும் உள்குடியேற்றத்தை விரைவுபடுத்துமாறும் இதன் போது மக்கள் கோரிக்கை விடுத்தனர். எந்த புள்ள 4 பிள்ளைய இழந்துட்டு இருக்க, எனக்கு ஒரு உதவி கூட இல்லாம இருக்கு. ஒரு உதவி இல்லாம நான் அனாதியா இருக்கிறேன். எங்களை செத்தா கூட வெட்டி தாக்குறதுக்கு ஒருத்தரும் இல்ல. எங்களுக்கு ஆபத்து ஒருத்தரும் இல்லாம நாங்க தனிச்சு போயிருக்கிறோம். எங்களுக்கு அவங்க உதவியால ஒன்றும் கிடைக்கல. எங்களுக்கு ஒரு உதவி இல்லாம நானும் மனுஷனும் தனிச்சு போயிருக்க, ஒரு உதவி கூட இல்ல. எனக்கு இடத்துக்கு குழம்புல இல்ல. எங்களுக்கு ஒரு முடிவு இல்லாம இருக்கு. நாங்களே எத்தனை பேர் உங்களோட காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. பிள்ளைவனை கடத்தினதுக்கு வச்சிருக்கிறாங்களா, இல்லாம ஆக்கிருக்காங்க. எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். எங்களை பார்க்க ஆறு இருக்கா சொல்லுங்க பாப்போம். யாழ்ப்பாணம் காரைநகர் படகு தொழிற்சாலை அபிவிருத்தி செய்யும் திட்டம் இன்று கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். நாம் 2 கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்கின்றோம். இந்த நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்வதற்கல்ல, நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு, நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு என்பதை நான் மிகவும் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இனவாதம் பேசுகின்றவர்களை இன்று தென்பகுதி மக்கள் நிராகரிக்கின்றார்கள். அதனால் நான் நினைக்கின்றேன் வடபகுதி மக்களும் இனவாதத்தை பேசுகின்ற, இனவாதத்தை விதைக்கின்றவர்களை புறக்கணித்து சிங்கள, முஸ்லிம், தமிழ் எனும் இந்த மூவினங்களுக்கும் நல்லிணக்கத்துடன் வாழும் சூழலை உருவாக்கிட முனைபவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளும் நாளில்தான் நமக்கு இதனை விட வேகமாக எம்மால் நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். நமக்கு தெரியும், எமது கட்சிக்கு முன்பு வடக்கில் நல்ல வரவேற்பு இருந்தது. கொப்பேகடுவ தேர்தலில் போட்டியிடும் போது அவர் நாட்டின் ஏனைய மாகாணங்களில் தோல்வியுற்றாலும் வடக்கை அவர் வெற்றி கொண்டிருந்தார். அதனால் மீண்டும் எமது கட்சியில் இனவாதம் தலைதூக்குவதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். இனவாத சிந்தனையுள்ளவர்கள், அது குறித்து பேசுகின்றவர்கள் மற்றும் அதற்கு துணையாக செயற்படுபவர்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுள் எந்தவித இடமும் இல்லை என்பதை நாம் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றோம். අපේ පක්ෂය තුළ
ජාතිවාදයක් ඇති වෙන්න ඉඩ තියන්නේ නැහැ. கடலையாண்டிய பிரதேச மக்களாகிய மயிலட்டி பிரதேச மக்கள் 25 வருட காலமாக இன்று ஐடிபி கேம்பிலே வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த ஐடிபி கேம்பானது தங்காலை மாவட்டத்திலும் சரி அம்பாந்தோட்டையிலும் சரி இப்படி வைத்திருப்பார்களா? ஏன் எங்களுடைய இந்த மக்களை இவர்கள் சொல்லனா துன்பத்தில் குடியமர்த்தி இருக்கின்றார்கள். இன்று மயிலட்டி துறைமுகத்தை நாங்கள் ஆரம்பித்து வைத்தால் அதில் வரக்கூடிய இன்றைய வருமானம் இந்த அரசாங்கத்தின் 100 அதாவது 150% மேலதிக வருமானத்தை ஈட்டி தரும். இன்று நீங்கள் அந்த முகாம்களில் இருக்கின்ற மீனவ குடும்பங்களை அவர்களுடைய சொந்த இடத்துக்கு விட்டு பாருங்கள். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் பின்னர் அவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது என்று எங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அவர்களுக்கு இந்த நிவாரணமே தேவைப்படாது. அவர்களுடைய சொந்த இடத்துக்கு விடுவிக்க வேண்டும். அந்த இடத்துக்கு நேரடியாக மேன்மைதங்கிய ஜனாதிபதி அவர்கள் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நேரடியாக சென்றிருக்கின்றார். ஆனால் அவர் கூறியிருந்தார் டிசம்பர் மாதம் 6 மாதத்துக்குள் தான் அவர்களை மீள குடியமர்த்துவேன் என்று. ஆனால் இன்றைய சூழ்நிலை இன்னும் 6 மாதம் கடந்தும் குடியேற்ற முடியவில்லை. மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அரச காணி என்று கூறுவதற்கு இல்லை, தனியாருடைய காணிதான் 190% இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கின்றது. தனியாரின் காணியை 25 வருட காலமாக அத்துமுறை பிடித்திருக்கின்றார்கள். அதிமேதக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு அக்கறையோடு இருக்கிறார். எங்களுடைய மக்களை பொறுத்தவரை எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கிறார், அதுகளுக்கான தீர்வுகளையும் கொடுக்கிறார். இப்போது கேபினட் அமைச்சர் எல்லோருக்கும் ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கிறார். இந்த அதாவது அவர்கள் செய்கின்ற வேலை திட்டங்கள் அனைத்திலையும் வடமாகாணத்துக்கு முக்கியமான ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் என்று. ட்ரோலர் படகுகள் மூலம் காணாமற் போன மீன்களை மீண்டும் அவ்விடத்தில் இட முடியுமா? தற்போதைக்கு இந்த கடலில் மீன்வளத்துறைக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. இந்திய மீனவர்கள் செய்யும் செயற்பாடுகள் காரணமாகவும் அழிவடைந்துள்ளது. நாரா நிறுவனத்திடம் அது தொடர்பில் அறிக்கை கோரியுள்ளோம். அது தொடர்பில் நாம் ஆராய்ந்து வருகின்றோம். குறித்த பகுதியில் மீண்டும் இடுவது தொடர்பில் நாம் ஆராய்ந்து வருகின்றோம். குறித்த பகுதியில் மீண்டும் நண்டுகள் உள்ளிட்ட ஏனைய மீனினங்களை மீள அங்கு உருவாக்க நடவடிக்கை எடுக்க உள்ளோம். மீன் வளத்தில் தன்னிறைவடைந்த பிரதேசமாக மாற்றிடுவோம். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் கலந்து கொண்டிருந்தார். இப்பொழுது இருக்கின்ற ஆட்சி காலத்தில் கூட, இந்த நல்லாட்சி காலத்தில் கூட எங்கள் நிலம் பறிபோய் கொண்டிருக்கின்றது. நாங்கள் வரலாறு தெரியாதவர்களாக மாற்றப்படுவோமா என்கின்ற கேள்வி எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் அறிய வேண்டும். நாங்கள் யார், நீங்கள் யார், யார் என்பதை நாங்கள் அறிவதற்கு வரலாற்று நூல்கள் தொடர்ச்சியாக வர வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் வரலாறு தெரியாதவர்களாக இருப்போமாக இருந்தால் எங்கள் வரலாறுகள் மறைக்கப்படும். இன்னும் ஒரு இனத்தின் மூலமாக எங்கள் வரலாறுகள் இல்லாமல் போகின்ற ஒரு தேவை கூட இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையை நாங்கள் பார்த்தாலும் கூட எங்கள் வரலாறுகள் எங்களுக்கு தெரியாமல் எங்கள் நிலங்களை சுரண்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அவர் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து மாதங்களும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு செல்ல வேண்டும் எனவும் வழக்குடன் தொடர்புபட்ட சாட்சியாளர்களுக்கு மற்றும் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது போன்ற பிணை நிபந்தனைகளுக்கு மத்தியில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். வழக்கு மீண்டும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. நீதிமன்றத்தின் சுயாதீனம் தொடர்பில் நாம் தொடர்ந்து நம்பிக்கை வைத்துள்ளோம். ஜனவரி 8ஆம் தேதியில் இருந்து நல்லாட்சி அரசாங்கம் இதனையே செய்கின்றது. ආණ්ඩුවට අනුකම්පා කරනවා. මොකද ඉතින් මේ ආණ්ඩුවට රටට කියන්න තියෙන අපු ඉරේදානක විතරයි. සුපුරුදු පරිදි මූල්‍ය අපරාධ විමර්ශන කොට්ටාශය வழமை போன்று போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு தமது விசாரணைகளுக்கு அல் ஜமான் என்பவரின் வாக்குமூலத்தை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தது. அல் ஜமான் என்பவர் சந்தேக நபரா அல்லது பிரதிவாதியா என்பதை கண்காணிக்கும் இயலுமை குறித்த தரப்பினருக்கு முடியாமல் போயுள்ளதாக சந்தேக நபர் சார்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த வீரசிங்க குறிப்பிட்டார். போலீசாரின் இயலாமை காரணமாக சந்தேக நபர்களுக்கு தொடர்ந்து விளக்கமறியலில் இருக்க வேண்டி ஏற்படுகின்றது. அதனால் சந்தேக நபரின் அடிப்படை உரிமை மீறப்படுகின்றது என்பதை ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று மாவட்ட பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது.
இணைத்தலைவர்களான எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா, கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமது, பிரதி அமைச்சர் அமீர் அலி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பாடசாலைகள் மற்றும் மத வழிபாடு தலங்களுக்கு அருகில் அமைந்துள்ள மதுபான சாலைகளை இடமாற்றுதல் மற்றும் சட்டவிரோத காணி சுவீகரிப்பு மற்றும் சட்டவிரோத குடியேற்றங்களை தடுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் இந்த வருட அபிவிருத்திக்கு 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டவை தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. நிலக்கரி கொடுக்கல் வாங்கலில் இடம்பெற்ற முறைகேடுகளை மறைத்து அந்த கொடுக்கல் வாங்கல்கள் நாட்டிற்கு சாதகமாக அமைந்துள்ளதாக எடுத்து எம்புவதற்காக சில அதிகாரிகள் முயற்சிப்பதாக சிவில் அமைப்புகள் குற்றம் சுமத்துகின்றன. அவசர கொள்வனவை விடவும் சாதகமான முறையில் நீண்ட காலத்திற்கான விலை மனு கூறல் அடிப்படையில் நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுரேன் பட்டகுட இன்று ஆங்கில நாளேடொன்றுக்கு தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாத அளவில் மேலும் 3,30,000 மெட்ரிக் டன் நிலக்கரியை கொள்வனவு செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்வனவிற்கான அனுமதியும் வழங்கப்பட உள்ளதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுரேன் பட்டகுட கூறியுள்ளார். நீண்டகால விலைமனு வழங்கப்பட்டுள்ள சுவிஸ் சிங்கப்பூர் நிறுவனத்திடமிருந்து நிலக்கரியை கொள்வனவு செய்வதன் மூலம் பல்வேறு அனுகூலங்கள் கிடைக்கும் என சுரேன் பட்டகுட இன்று டெய்லி நியூஸ் பத்திரிகைக்கு குறிப்பிட்டுள்ளார். குறித்த நிறுவனத்திடமிருந்து $58 ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவசர கொள்வனவு அடிப்படையில் செயற்பட்டால் ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரிக்காக $64.7 செலுத்த நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பிரகாரம் நீண்டகால விலைமனு அடிப்படையில் நிலக்கரியை கொள்வனவு செய்வதன் மூலம் ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரிக்காக $7 லாபம் கிடைக்கும் என கலாநிதி சுரேன் பட்டகுட குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த விலை விவரங்கள் மக்களை தவறாக வழிநடத்துவதாக சிவில் அமைப்புகள் குற்றம் சுமத்துகின்றன. $58 கொள்வனவு செய்யப்பட்ட மாதத்தின் விலை சுட்டன் $51.85 ஆகும். இந்த விவரங்களுக்கு API4 சுட்டன் அடிப்படையாக அமைந்துள்ளது. இம்முறை கொள்வனவுக்கான பெறுமதி $66.10 ஆகும். $58 என்பது நிலக்கரி விலைமனு கைச்சத்திடப்பட்ட போது குறித்த நிறுவனம் முன்வைத்த விலையாகும். $51.85 என்பது ஒப்பந்தம் கைச்சத்திடப்பட்ட 2015 ஆண்டு செப்டம்பர் மாதம் சந்தையில் நிலவிய ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியின் விலையாகும். இந்த சூசிக்கமைய நீண்டகால விலைமனு ஊடாக நிலக்கரியை கொள்வனவு செய்யும் போது ஒரு மெட்ரிக் டனுக்கு $73.94 செலவிடுவதற்கு நேரிடுகின்றது. உடனடி கொள்வனவினூடாக ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியை $64.77 கொள்வனவு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். විවිධ හොරකම් වංචා දූෂණ පිළිබඳව பல்வேறு ஊழல் மோசடிகள் வெளிவந்தன. அது மாத்திரமல்ல, நிலக்கரி கொள்வனவுக்கான விலை மனுவை மீண்டும் அதே நிறுவனத்திற்கு வழங்க குழு தீர்மானித்துள்ளது. நட்டம் ஏற்படவில்லை என அந்த குழு தெரிவிக்கின்றது. அப்படியாயின் உயர் நீதிமன்றமே தவறளித்துள்ளது. இந்த அரசாங்கமும் ராஜபக்ச செய்ததை போன்று உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்காது செயற்படுகின்றது. பொறுப்பற்றவர்களாக அரசு அதிகாரிகள் செயற்படுகின்றனர். அமைச்சர்களின் தேவைக்கு ஏற்ப அரசாங்கமும் செயற்படுகின்றது. செயலாளர்களின் தேவைக்காகவும் செயற்படுகின்றது. அரசாங்கத்தின் கொள்கை தொடர்பில், செயற்பாடுகள் தொடர்பில் பாரிய சிக்கல்கள் உள்ளன. கொழும்பு வெள்ளவத்த மைராபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளுக்காக நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய கருங்கல் தேவஸ்தானத்திற்கான கால்கோல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இன்று காலை முதல் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை அடுத்து கால்கோள் நாட்டும் நிகழ்வு ஆரம்பமானது. தென்னிந்தியாவில் இருந்து வருகை தந்த சிவாச்சாரியார்களுடன் இலங்கையின் மூத்த சிவாச்சாரியார்கள் இணைந்து விழாவை ஆகம முறைப்படி நடத்தி வைத்தனர். ஆலய அறங்காவலர் சபையினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மைரோபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானம் தலைநகரில் புகழ்பூத்த சக்தி வழிபாட்டு தலமாக திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி மூலோபாயம் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சு அமெரிக்க நிறுவனம் ஒன்றுடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கை தொடர்பில் தற்போது பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சர்ச்சை தொடர்பான மேலதிக தகவல்கள் இரவு 10:45 நியூஸ் ஃபர்ஸ்டில் எதிர்பாருங்கள். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எங்களோடு இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். வணக்கம்.